ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சீரிஸோட 3வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட் முடியும் போது வைஷாவ் ஷீச்சி கிட்ட உன் அழகை காட்டி என்ன மயக்கிட்டான்னு நினைக்கிறியா, இதுக்குதான் உன் தாத்தா அனுப்புனாரா அப்படின்னு பயங்கரமா ஹார்ஷா பேச ஆரம்பிச்சிருந்தான். அத்தோட தான் முடிஞ்சது. ஷீச்சி ரொம்ப ஷாக் ஆயிட்டு அவனையே அமைதியா பாத்துட்டு இருக்கா. வைஷாவை பாக்குறான். உங்க குடும்பத்துக்கே இதான் வேலையா, நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசி மயக்குன்னு சொல்லிட்டு உன் தாத்தா உன்னை என்கிட்ட அனுப்புனாரா என்ன? இதெல்லாம் பார்த்து மயங்குற ஆள் மாதிரியா இருக்கு. என் தாத்தா வேணா ஒரு வேலை அப்பாவியா இருந்து உங்க தாத்தா கிட்ட ஏமாந்துருக்கலாம், ஆனா உன் தாத்தாவோட இந்த சூழ்ச்சிக்கலாம் நான் ஏமாறுவேன் நினைச்சு கூட பாக்காது அப்படின்னு ரொம்ப மட்டமா பேச ஆரம்பிக்க ஷீச்சி பாக்குறா. என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்றேன்னு சொல்றீங்களா அப்படின்னு. என்கேஜ்மெண்ட் பிரேக் பண்றேன்னு சொல்லல, ஆனா கொள்ள அடிக்கிறதுக்காக ஒரு கேவலமான திட்டத்தோட உன் குடும்பம் இங்க உன்னை அனுப்பி இருக்கு பாரு, அந்த திட்டத்தை நான் வெளியே கொண்டு வரேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல ஷீச்சி அமைதியா பாத்துட்டு இருக்கா. உன்னை பத்தி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வைஷாவ் போனா போது, இந்த சீலை கொண்டு வந்து கொடுத்தீங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை உயிரோட விடுறேன், அப்படியே இங்க இருந்து ஓடி போயிடு, என் கண்ணு முன்னாடி நிக்காதன்னு சொல்ல ஷீச்சி அவனை முறைச்சுக்கிட்டே உன்னை பத்தி நான் தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேன், ஏன் தப்புதான் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. இங்க ஷீச்சியோட வேலைக்கார பொண்ணுங்கெல்லாம் தடுக்க தடுக்க வைஷாவோட ஆளுங்க ஷீச்சியோட எல்லா பொருளையும் பார்சல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு அங்க ஷீச்சியோட ஆயமா இருக்காங்க. என்னப்பா அது, கல்யாணம் முடிவு பண்ணி தானே இங்க வந்திருக்கோம், எதுக்குப்பா வெளியே அனுப்புறேன்னு கேட்க அந்த குண்டா ஒரு பொண்ணு இருப்பால, அவ பேர் பப்ளின்னு வச்சுக்கலாம். பப்ளி வேகமா வந்துடுறா. அங்க இருக்கிற தளபதி கிட்ட எதுக்குங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அநியாயமா இருக்கு நீங்க பண்றது, கல்யாணத்தை நிறுத்துறதே நிறுத்திட்டு இப்படி எங்களை துரத்தி வேற விடுறீங்களா, நாங்க இப்ப எங்க போவோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. எங்கேயோ போ, உங்களுக்கு இனிமே இங்க இடம் இல்ல, ஆலை மூஞ்சையும் பாரு, நல்லா பிளானோட வந்து எப்படி மயக்கிறதுக்கு பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தளபதியும் கேட்க ஆரம்பிக்க ஷீச்சியோட ஆள் வந்திருக்காரு ஒருத்தர், மேனேஜர் ஒருத்தர். என்ன பண்றதுன்னு தெரியல, பதறி போறாரு. என்னமா பண்றது, சீலை வேற கொடுத்துட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு. ஷீச்சி கொடுத்த சீலை வைஷாவை பாத்துட்டு இருக்கான். மத்த தளபதிகளும் சுத்தி வந்து நிக்கிறாங்க. அட்வைசர் அங்க வராரு. இந்த கல்யாணத்தை பண்றதாம்பா நல்லது, தேவையில்லாம அந்த பொண்ணை துரத்தாத அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு என்கிட்ட வாலாட்ட ஆரம்பிச்சா, நான் அதனால அவ வாழை சுருட்டி வெட்டிட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி நானா எதுவும் பண்ணல. அந்த பொண்ணு கொஞ்சம் மரியாதையா பிஹேவ் பண்ணிருந்தானா நான் அவளை கல்யாணம் பண்ணிருப்பேன் மரியாதையா. ஆனா சீலை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா மிரட்டி என்ன கல்யாணம் பண்ற மாதிரி வரா. அந்த மிரட்டுறதெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. எனக்கு பணியை அந்த ஊர் வேணும் தான். இந்த சீலையே அவ கொடுக்காட்டி கூட அதை எப்படி அடையிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல அட்வைசர் பாக்குறாரு. சரிப்பா, எல்லாமே ஓகே தான், ஆனா ஒரு சாதாரண பொண்ணு இவ்வளவு பெரிய வீரனா இருந்துகிட்டு அவகிட்ட போய் இப்படி உன் திறமைய காட்டியிருக்கே ஓகேவான்னு கேட்க லைட்டா நம்ம வைஷாவுக்கு உறுத்த ஆரம்பிக்குது. இங்க ஷீச்சி போறா. ஊர் மக்கள்லாம் ஏற்கனவே அவன் மேல கோவமா இருக்காங்க. கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி வண்டியில அடிக்கிறாங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வைஷாவிட்ட வேலைக்கார பொண்ணு கேட்க, போலாம் பாத்துக்கலாம், இவனும் ஒண்ணும் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு திட்டிக்கிட்டே ஷீச்சி போக ஆரம்பிக்கிறா. ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து வண்டி ஒரு பள்ளத்துல மாட்டிக்குது. பார்த்தா அங்க திடீர்னு ஒரு கூட்டமான ஆளுங்க வந்து வைஷாவை சுத்தி ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆயமா எட்டி பார்த்துட்டு வேற யாரும் இல்ல, உன்னை பொண்ணு கேட்டு போனால லூயன் தான் உன்னை காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருக்கான்னு சொல்ல பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றா, என்னது இது, இவனும் நல்லவனே கிடையாது, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான், இப்ப நம்ம மாட்டணும்னு வச்சுக்கோயேன், ஐயோ தண்ணி கொதிக்குதுன்னு பாத்திரத்துல இருந்து கீழே குதிச்சு அடுப்புல விழுந்து செத்து போறதுக்கு சமம் அப்படின்னு சொல்ல, ஒன்னும் வழி கிடையாது, நம்மள கூட்டு போறதுக்கு இவனாவது வந்தானே, பாத்துக்கலாம் அப்படின்னு அங்கிருந்து ஷீச்சி கீழே இறங்குறா. ஷீச்சியை கட்டி பிடிக்கிறதுக்கு இந்த லூயன் ஓடி வரான். டக்குன்னு அப்படியே ட்ராக்க திருப்பி ஷீச்சி பக்கத்துல இருக்கிற வேலைக்காரக பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழுவுற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. நல்லா எச்சிய தொட்டு கண்ணுல வச்சுட்டு, என்னை வந்து துரத்தி விட்டுட்டாங்க அங்க இருந்து, நீங்களும் என்ன கழட்டி விட்டுருவீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க என்ன தேடி வருவீங்க நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு அழுதுட்டு, இங்க பாருங்க எனக்கு வைஷாவ மேல கோவமா இருக்கு, உங்க படையெல்லாம் உங்க கூட தானே இருக்கு, நம்ம 2 பேருமா சேர்ந்து அந்த வைஷாவை ஒண்ணும் இல்லாம பண்ணலாமா அப்படின்னு சொல்ல உடனே அந்த லூயன் பாத்துட்டு இருக்கான். இங்க பாரு, அந்த பன்னிய நகரத்துக்குள்ள நம்ம போலாம், அங்க இருக்கிற வீரர்களையும் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா அடிச்சு விரட்டிடலாம், நீ வா என் கூட, நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்க. ஆனா நான் சீலை தொலைச்சிட்டேன் அப்படின்னு ஷீச்சி அழுதுகிட்டே சொல்றா. நீ தாமா அந்த ஊருக்கு ஓனரே, நீ இருக்கும் போது சீல் நமக்கு தேவையில்லை, வா போலாம் அப்படின்னு லூயன் சொல்ல சரி ஓகேன்னு வண்டிக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறா. ஒருத்தன் போனா போதுன்னு துரத்தி விட்டுருக்கான் ஒருத்திய, அவ பின்னாடி போய் சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு லூயன் அந்த அங்கிள் பாத்துட்டு கேட்க, இங்க பாருங்க அவ எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு ரொம்ப முக்கியமான பொக்கிஷம் அவ அப்படின்னு சொல்ல, உங்களால ஒரு 1000 காசு தங்க காசு கூட நமக்கு கொடுக்க முடியாத டௌரியா, இதெல்லாம் ஒரு குடும்பம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ வேற துடிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஆள் அங்க இருந்து கிளம்புறாரு. ஷீச்சி பாத்துட்டு இருக்கா. நல்ல அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக நம்ம கிட்ட வந்திருக்காங்க, எப்படியாவது இருந்து எஸ்கேப் ஆகணும், நான் நல்லா நடிச்சேன் இல்லன்னு கேட்க செம்ம ஆக்டிங் அப்படின்னு வேலைக்கார பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க அந்த மேனேஜர் இருக்கானே அவனை அமுச்சு விட்டுறாங்க ஷீச்சியோட சைட்ல இருந்து. நேரா தாத்தா இருக்கிற வீட்டுக்கு ஓடி வந்து இந்த மாதிரி அங்கிருந்து துரத்தி விட்டுட்டான் அந்த வைஷாவ். அதனால நேரா அந்த லூயன் வரும்போது அவங்க கூட கூட்டு போயிட்டாங்க ஷீச்சிய. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இப்ப சீல் வந்து வைஷாவ் கிட்ட மாட்டிக்கிச்சுன்னு சொல்ல இந்த
அப்பா பெரியப்பாலாம் கத்துறாங்க. எதுக்கு லூயன் கிட்ட இவ போகணும்? அந்த சீல் தொலைச்சா பரவாயில்ல, நம்ம என்ன அவள சொல்ல போறோம்? அவளால என்ன பண்ணியிருந்திருக்க முடியும்னு கேட்க தாத்தா பாக்குறாரு. அவளை தடுத்து நிறுத்த முடியாது. அவ சுத்தமா பிளானே இல்லாம எங்கேயும் கிளம்பி போயிருக்க மாட்டா. சோ அமைதியா வெயிட் பண்ணுங்க, அவ நடத்துற பிளான பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சீச்சிக்கு ஒரு தம்பி இருக்கான். ஓரமா வந்து உட்காந்துட்டு அவங்க அம்மா வந்து உட்கார்ந்ததும், இனிமே நான் வந்து விளையாட மாட்டேமா, சீரியஸா படிக்க போறேன். என் 2 அக்காவையுமே என்னால காப்பாத்த முடியல அப்படின்னு அழுதுட்டு இருக்க அவங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு, உனக்குன்னு ஒரு கோல் இருக்கு, நீ கண்டிப்பா அதை அடைவ. உன் அப்பனை மாதிரியும் உன் பெரியப்பாவ மாதிரியும் வெட்டியா இல்லாம நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல 2 பேரும் சேர்ந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஷீச்சியோட அக்கா தாச்சி இருக்கால, அவளை காட்டுறாங்க. அவள ஹஸ்பண்ட் இந்த பீச்சி ஒரு பத்திரமா இறக்கி வண்டியில இருந்து உட்கார வச்சுட்டு தண்ணி கொடி அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கான். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி இப்பதான் ஒரு பிரேக்கே எடுக்கிறாங்க. தாச்சி ஆனா அழுதுகிட்டே இருக்க, உடனே நம்ம பீச்சி பார்த்துட்டு, நீ ஒன்னும் கஷ்டப்படாத, என்ன பண்ணணும்னு சொல்லு, அதை பண்ணலான்னு கேட்க, என் அம்மா என்ன ஆனாங்கன்னு தெரியல, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஷீச்சி கிளம்பி போனா, அவ என்ன ஆனான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, பீச்சி சொல்றான், வர வழியில தான் நான் கேள்விப்பட்டேன், வெய்ஷா ஷீச்சிய திரும்பி அனுப்பிட்டானா அப்படின்னு சொல்ல, ஐயோ பாவம், அவ ரொம்ப கஷ்டப்படுவா, பன்னிக்கு தானே போயிருப்பா, அந்த லூயன் அவள அங்கதான் கூட்டு போயிருப்பான், நம்ம 2 பேரும் பன்னிக்கு போலாமா அப்படின்னு தாச்சி கேட்க, பீச்சி பாக்குறான், உனக்கு எங்க பிடிக்குதோ அங்க போலாம், நீ என்ன சொல்றியோ அதை செய்யறதா என் வாழ்க்கையோட ஒரே வேலையே அப்படின்னு அவள அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க வெய்ஷா கிட்ட அவசர அவசரமா அட்வைசர் ஓடி வராரு. பன்னியில இருந்து தகவல் வந்திருக்கு, லூயன் இருக்கானே, நேரா வந்துட்டு பன்னியை சிட்டிக்குள்ள போயிட்டான், அவன் ஆளுங்களோட போயிட்டான், இப்ப நம்ம போனோம்னா அவனோட படையும் அந்த பன்னியோட படையும் அங்க ஒட்டு மொத்தமா இருக்கு, அதை தாண்டிதான் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்ல, வெய்ஷாவுக்கு ஒண்ணும் புரியல, சீல் என்கிட்ட இருக்கு, அதை மீறி எப்படி அவன் படையோட உள்ள போனான்னு கேட்க, நீ துரத்தி விட்டல்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு தான் ஷீச்சியை கூட்டுதான் உள்ள போயிருக்கான்னு சொன்னதும், எவ்வளவு தைரியம் தான் இங்க இருந்து போன கையோட அவன் கூட ஓடி போயிருப்பா. அவ நான் சும்மா விட போறது இல்ல, நம்ம டீம் எல்லாம் இப்பவே கூப்பிடுங்க, கூப்பிட்டு போய் அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து இந்த ஷீச்சி இருக்காளே என்னையா ஏமாத்திட்டு ஓடிட்டு அங்க போய் சேர்றா, அவளை ஒட்டு மொத்தமா கொல்லாம விட மாட்டேன், நம்ம டீமோட மனநிலைமை நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னா ஷீச்சியை கொல்லணும், அதுக்கு உத்தரவு போடுங்கன்னு சொல்ல, உடனே இங்க தளபதி எல்லாம் கிளம்புறாங்க. இங்க ஷீச்சியோட வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் வெய்ஷா கொல்ற மாதிரி ஷீச்சிக்கு ஒரு கனவு வருது, அதை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு பதறி போய் ஏஞ்சி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒன்னும் கவலைப்படாத, இந்த லூயன் வேற உனக்காக வெளியே வந்து நின்னுகிட்டு இருக்கா அப்படின்னு அங்க ஆயமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லூயன் பார்த்தா அதே சீதன பொருளை எடுத்துட்டு வந்துட்டு வாசல் ஃபுல்லா கடை பரப்பி வச்சுட்டு உள்ள நேரா ஷீச்சியை பாக்குறதுக்கு வந்துட்டான். நேத்து நம்ம பார்த்தோம், பேச முடியல, நேரா நீ உள்ள வந்து தூங்கிட்ட, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்க, அம்மா அப்பா கிட்ட பேச வேண்டாமா அப்படின்னு ஷீச்சி தடுத்து நிறுத்த பாக்குறா. அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லம்மா, பன்னி சிட்டி என்னோடது, ஆனா மட்டும்தான் இங்க இருக்கிற மக்கள் என்ன கம்ப்ளீட்டா மதிப்பாங்க, அப்படி மதிச்சா மட்டும்தான் இங்க இருக்க வர வெய்ஷாவை நம்ம சண்டை போட்டு கொல்ல முடியும், அதுவும் இல்லாம பன்னி மக்கள்லாம் இப்ப நீ சொன்னா என்ன வேணா கேட்பாங்க, நீதான் அதோட தலைவிங்கிறதால கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அந்த அங்கிளும் சொல்லிட, ஷீச்சிக்கு இப்ப மறுத்து பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட இல்ல. மறுபடியும் அதே சீதன பொருளை அதே எலிய நரின்னு கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்க ஷீச்சியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. உடனே அவன் பாத்துட்டு இருக்கான், என் அங்கிள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டு எலிய புடிச்சிட்டு வந்துட்டாரு, ஒன்னும் கவலைப்படாத, அதுக்கப்புறமா என்னென்னலாம் உனக்கு கொடுக்கணுமோ அதெல்லாம் நான் முறைப்படி தரேன்னு சொல்ல, வெய்ஷாவானா பழி வாங்குறதுக்கு கண்டிப்பா வருவான், அப்போ என்ன பண்றதுன்னு ஷீச்சி கேக்குறா. அதுக்கு என்று பக்காவா திட்டம் இருக்கு, நீ கவலைப்படாத, ரெஸ்ட் எடு அப்படின்னு லூயன் அங்க இருந்து வெளியே போறான். அப்ப அந்த ஊரோட மேயர் ஷீச்சி வந்திருக்காளே அவளை பாக்குறதுக்கு வர, அவ ரொம்ப வந்துட்டு அப்செட்டா இருக்கா, ரொம்ப டிராமா வேற ஆயிருக்கா, அதனால அவளை பார்க்க போக வேண்டாம், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு லூயன் தடுத்தே நிறுத்த ஆரம்பிக்கிறான். அந்த மேயர் பாக்குறாரு, வந்துகிட்டு இருக்காங்க வெய்ஷா படையோட ஒரு 30-35 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கான்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு லூயன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த அங்கிள் வந்துடுறாரு, இங்க பாரு, அந்த வெய்ஷா இருக்கானே சாதாரண ஆள் கிடையாது, அவன் கிட்ட சீல் வேற இருக்கு, அவனை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இந்த ஊர் மக்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்கான வழியை பாருன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லூயன் சொல்றான். வெய்ஷா அவன் படையோட வந்துட்டு இருக்கான். ஷீச்சி அப்பன்னு சும்மா ஊருக்குள்ள வெளியே வள வந்துகிட்டு இருக்கா. அப்ப மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, இந்த வெய்ஷா வந்துட்டு இருக்கானா, லீசூர் கால அவனை கொண்டு டப்பாக்குள்ள வச்சுட்டானா, அது மட்டும் இல்லாம நம்மளே வந்து அங்க என்னென்னலாம் செய்வான், தோலை உரிச்சிட மாட்டான் அப்படின்னு பேச ஷீச்சிக்கு புரியுது, வேணுனே இந்த லூயன் தான் மக்கள் மனசுல வெய்ஷாவை பத்தி பயங்கரமான ஒரு பிரிவை கிரியேட் பண்ணி வச்சிட்டு இருக்கா, அப்பதான் மக்களும் போர்ல ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு ஷீச்சி கண்டுபிடிச்சிடுறா. அப்போ மேயர் வராரு, அரிசி மூட்டை அப்படின்னு எழுதி வண்டி நிறைய எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அரிசி மூட்டையா அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்துட்டு ஷீச்சி உள்ள ஃபுல்லா சல்ஃபரா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறா. மேயர் கிட்ட பக்கத்துல வந்துட்டு, என்ன ஒரே சல்ஃபரா இருக்கு, என்ன மேட்டர்ன்னு கேட்க, எனக்கு நான் சாதாரண மேயருங்க, எனக்கு தெரியாது, லூயன் சார் இருக்கார்ல, அவர் தான் சல்ஃபரை கிரியேட் பண்ணி இங்க கொண்டு வர சொன்னாரு, நான் உங்களை பார்க்க வந்தேன், உங்களையே பார்க்க விடாம தடுத்து நிறுத்திட்டாருன்னு சொல்ல ஷீச்சி பாக்குறா, நம்ம கட்டுன டேம் இங்க தானே இருக்கு, அதை போய் பார்க்க போறேன் அப்படின்னு ஷீச்சி அங்க போய் பார்த்துட்டு இருக்கா. ஊருக்குள்ள தண்ணி வந்து வெள்ளம் வராம இந்த டேம் தான் தடுத்து நிறுத்திட்டு இருக்கு. அங்க லூயனும் வந்துடுறான், எதுக்குமா இங்க வர, இந்த இடம் யூஸ் பண்ணப்படாம இருக்குன்னு சொல்ல, இல்ல பக்கத்துல கோவிலுக்கு வந்த நாளைக்கு எப்படி கிளைமேட் இருக்கும்னு ஜோசியம் கேட்கறதுக்காக, ஏன்னா வடக்கு பக்கமா தான் காத்து அடிக்குமா, சல்ஃபரை வச்சு நீ நெருப்பு மூட்டை வைக்கணும்னு நினைச்சனா வடக்கு பக்கமா வை, அப்பதான் அங்க இருந்து வர வெய்ஷாவெல்லாம் அவங்க ஆளுங்களோட செத்து போயிடுவான்னு சொல்ல, ஓ உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா லூயன் பாக்குறான். நான் பார்த்தேன், சல்ஃபர் மூட்டை வர வழியில இருந்தது, ஆனா எதுக்காக அப்படி பண்ணணும், நம்ம மக்கள்லாம்
எல்லாம் பாதிக்கப்பட்டு இறந்துட மாட்டாங்களா அப்படின்னு கேட்க, பண்ணி இப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோடதாக போகுது, அப்ப நாங்க என்னோட மக்கள், இவங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாரு, நம்ம தான் இந்த அணையை கட்டணும். இந்த அணையை கட்டுனதுனாலதான் தண்ணி எப்ப வேணுமோ அப்ப மட்டும் இப்ப இந்த சிண்டு இருக்கே, அதான் வெய்ஷா எப்ப கைப்பற்றிருக்கானே அந்த இடத்துக்கு போகுது. அது மட்டும் இல்லாம இருந்தா வெள்ளம் வந்து அவங்க எல்லாம் செத்து போயிருப்பாங்க. இப்போ இத்தனை வருஷமா நம்ம அணையில தண்ணியை தேக்கி வச்சிருப்போம். இப்ப மட்டும் சல்பர்ல வெடிகுண்டு செஞ்சு இந்த அணை மேல கட்டி விட்டுட்டோம்னு வச்சுக்கோயேன், இந்த அணை உடைஞ்சு ஒரே நாள் தண்ணி ஷிண்டுக்கு போயிரும். அப்போ இதுக்கும் மேல இந்த வெய்ஷாவால என்ன பண்ண முடியும்? அவங்க ஆளுங்க எல்லாம் காலி ஆயிருவாங்க, அவனால ஒண்ணும் பண்ண முடியாது, அவனே செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்ல ஷீச்சி பாத்துட்டு இருக்கா. ஆனா ஷிண்டுல இருக்கிற எல்லாரும் இறந்து போயிருவாங்களே, அவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இந்த லூயன், இங்க பாரு, இங்க இருக்கிற மக்கள் மட்டும் தான் என்னோட மக்கள், பக்கத்து ஊர் மக்களுக்கு எல்லாம் பாவம் பாக்குறதுக்கு நமக்கு இப்ப வசதி வாய்ப்பு கிடையாது, அவங்கள பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்ல, ஒருத்தனை ஜெயிக்கிறதுக்காக ஒரு பெரிய ஊர், அது லட்சக்கணக்கில் அங்க ஆள் இருக்காங்க, அத்தனை பேரையும் கொள்றத பத்தி யோசிக்கிற, அப்போ உன் ஊர் மக்கள் மட்டும் தான் உனக்கு மக்கள், மத்தவங்க எல்லாம் கேவலமான ஆளுங்களா அப்படின்னு ஷீச்சி ஷாக் ஆயிடுறா. லூயன் பாக்குறான், ஆபத்து ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதால இந்த பக்கமா சுத்தி வந்துகிட்டு இருக்காத, வந்துட்டு இருந்தானா ரொம்ப ஹெவியா வந்து பிரச்சனை வந்துரும் உனக்கு, இவளை கூட்டு போய் வீட்டுல விடுங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஜெயில போடுற மாதிரி கூட்டு போக சொல்ல, ஷீச்சியோட ஆளுங்க அத்தனை பேரையும் ஷீச்சியோட சேர்த்துட்டு வந்து கையெல்லாம் கட்டி போட்டு வீட்டுக்குள்ள போட்டுடுறாங்க. என்ன பண்றீங்க அப்படின்னு ஷீச்சி கேட்க அந்த அங்கிள் வந்துடுறான். நீங்க இங்க அமைதியா இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு கட்டி போட்டு வெளியே 2 ஆளுங்களையும் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஷீச்சி பாத்துக்கிட்டு இருக்கா, இது நடக்க கூடாது, சல்பரை வச்சு அவங்க வெடிகுண்டு செய்யறதுக்கு இன்னும் 1 நாள் 2 நாள் தான் ஆகும். ஆனா பண்ணி கோட்டை செவர் இருக்கே ரொம்ப பெருசு அப்படிங்கறதால எவ்வளவு பெரிய படை வெய்ஷா வச்சிருந்தா கூட ஒரே நாள் அவனால வர முடியாது. இவங்க சண்டை போட்டு தடுத்து நிறுத்திட்டு கொஞ்சம் டிலே பண்ணி, ஆனா அதுக்குள்ள அந்த அணையை வெடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா இங்க வெய்ஷாவ்ல இருந்து எல்லாமே இந்த ஊரே அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வெய்ஷாவ் கரெக்டா போர் பண்றதுக்கு அங்க வந்துடுறான். விடுங்க அம்புகளை அப்படின்னு சொல்லிட்டு அவன் உத்தரவு போட அம்பெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. லூயனே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான், எடுத்ததுமே எவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. போர் ஆரம்பிக்குது, 2 பக்கமும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இதே விஷயத்தை தான் லூயனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இடம் வந்து கண்டிப்பா ஒரு 2 நாளைக்கு தாங்கும், அதுக்குள்ள சல்பரை வச்சு வெடிகுண்டு செய்யற வேலை முடிஞ்சிருச்சுன்னா அவங்க ஊரை ஒட்டு மொத்தமா கொத்த அழிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. போர் ரொம்ப சீரியஸா ஆரம்பிக்குது. இங்க ஷீச்சி பாத்துட்டு இருக்கா, பின்னாடி ஒரு விளக்கு ஒண்ணு இருக்கு. வேகமா எந்திரிச்சு அந்த விளக்குல கையை காட்டி கயிறை எரிச்சே அறுக்க ஆரம்பிக்கிறா. கையும் சுட ஆரம்பிக்குது. அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட்டு இருக்க முடியாது, வெளியே ஒரு ஊருக்கே ஆபத்து இருக்கு, நம்ம போய் ஏதாவது காப்பாத்தி ஆகணும், இல்லனா வந்துட்டு பன்னியக்கும் பயங்கர ஆபத்து. அது மட்டும் இல்லாம லூயன் நல்லவனே கிடையாது, நம்மள அடிமையா வச்சுக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, வெய்ஷாவும் ஒன்னும் நல்லவன் கிடையாது, அவன் எப்படிப்பட்டவன் மறந்துட்டியா அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஆனா வெய்ஷா அவங்க மக்களை காப்பாத்துறதுக்கு என்னென்ன பண்ணா, மக்கள் நிம்மதியா இருக்கணும்னு அந்த செவரையே இடிச்சு உடைச்சான். அவன மாதிரி ஒருத்தன் லூயன் மாதிரி ஒரு சுயநலவாதி கிட்ட தோக்கவே கூடாது அப்படின்னு அங்கிருந்து ஷீச்சி கயிறு அறுத்துடுறா ஒரு வழியா. நீங்க பத்திரமா இங்க இருங்க, நான் போய் பாத்துக்கிறேன், கண்டிப்பா இருக்கிற எல்லா செல்ஃபரையும் அரிசி மூட்டையில போட்டு கொண்டு போனதால தானிய கிடங்கு இருக்குல்ல அங்கதான் வச்சிருப்பாங்க அப்படின்னு இவ எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. கரெக்டா பக்கத்துல ஒரு படகு இருக்கு, மத்தவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. போர் ரொம்ப சீரியஸா நடந்துகிட்டு இருக்கு. இங்க வேகமா ஷீச்சி ஓடி போயிடுறா. அங்கன்னு பார்த்து ஒருத்தன் எல்லாம் வரக்கூடாதுமா அப்படின்னு சொல்ல, பக்கத்துலயே ஒரு கயிறு ஒண்ணு இருக்கு, அதை கழட்டி விட மேல இருந்து ஒரு பாத்திரம் அந்த ஆள் மண்டையில வந்து விழுந்துருது. அவன் மயங்கிடுறான். அவன் இடுப்புல இருந்து சாவி எடுத்துட்டு தானிய கிடங்குக்குள்ள வேகமா ஓடிடுறா. போர் ஒரு பக்கம் சீரியஸா நடந்துட்டு இருக்க, இவன் ஒரு பக்கம் அந்த தானிய கிடங்குக்குள்ள போயிடுறா. ஒரு பெரிய கூட மாதிரி இருக்கு, எக்கச்சக்கமா அந்த இடத்துல 100-150க்கும் மேல இருக்கு. அதுல எதுலலாம் அந்த சல்பர் இருக்குன்னு இவ கண்டுபிடிக்கணும். இங்க நேரா தளபதி ஒருத்தன் நம்ம வெய்ஷாவ் கிட்ட போயிட்டு, நம்ம ஆளுங்க ரொம்பவே அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க, கோட்டை இரும்பு மாதிரி இருக்கு, அவங்க தொடர்ந்து தாக்கிட்டே இருக்காங்க, நமக்கு எப்படியும் உள்ள போறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும்னு சொல்ல வெய்ஷாவ் அமைதியா பாத்துட்டு இருக்கான். இங்க உள்ள ஷீச்சி போறா, ஒவ்வொரு அந்த பெரிய பெரிய மூட்டையா தேட ஆரம்பிக்கிறா, எதுலாம் சல்பர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம வெய்ஷாவ் வரான். குதிரை ஒரு மாதிரி கணச்சுக்கிட்டே இருக்கு, என்னன்னு பாக்க பக்கத்துல இருக்கிற குட்டி தளபதி மண் எடுத்து மோந்து பாக்குறான். மண்ணு ஃபுல்லா சல்பர் இருக்கு அப்படின்னு சொல்ல வெய்ஷாவும் செக் பண்ணி பாத்துட்டு இருக்கான். இங்க எதுலலாம் வந்துட்டு சல்பர் இருக்குங்கிறத ஷீச்சி கண்டுபிடிச்சிடுறா. அந்த சல்பர் எதுலலாம் இருக்கோ அதுலலாம் நெருப்பு வச்சு அதை பத்த வச்சிடுறா. இங்க வெய்ஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்ம அத்தனை பேரையும் சல்பர் வச்சு கொல்றதுக்கு இவங்க பிளான் பண்ணிருக்காங்க போல, இவன் கேவலமானவன் எனக்கு தெரியும், ஆனா முதுகுல குத்துற அளவுக்கு இவ்வளவு கேவலமானவனா அந்த லூயன் இருப்பான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்ல, கரெக்டா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வெய்ஷாவ் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த நேரத்துல நம்ம ஷீச்சி அங்க எதுலலாம் சல்பர் இருக்கோ அப்படியே ஒட்டு மொத்தமா பத்த வச்சு அந்த தானிய கிடங்கு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி இருக்கு, அதுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு ஷீச்சி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. ஆளுங்க ஓடி வராங்க. அங்க தானிய கிடங்கு பத்தி எரியுது அப்படின்னு சொல்ல வெய்ஷாவ் தூரக்க இருந்தே பாத்துட்டு இருக்கான். அவங்க வச்ச வலையில அவங்களே விழுந்துட்டாங்க போல, நம்மள கொல்லலான்னு பிளான் பண்ணாங்க, ஆனா இப்ப இப்படி ஆயிடுச்சு, இதான் நமக்கு சரியான
முக்கியமான சந்தர்ப்பம். நம்மள எரிய விடலாம்னு நினைச்சாங்கல்ல, இப்ப அவங்க ஆபத்துல இருக்கும்போது ஃபுல் ஸ்கேல்ல அட்டாக் பண்ணுங்க, ஒருத்தனையும் விடக்கூடாது அப்படின்னு வெய்ஷாவ் சொல்ல தளபதிங்க அத்தனை பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அட்டாக் இப்ப ரொம்ப சீரியஸா ஆரம்பிக்குது. லூயனோட டீமால ஒண்ணுமே பண்ண முடியல. இங்க வர பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு லூயனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்றது, சல்பர் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சுன்னு சொல்லும் போதே அங்கிள் வந்துடுறாரு. இங்க இருந்து நம்ம கிளம்பிடலாம், சீக்கிரம் ஓடி போயிடலாம், இந்த ஊர் தாங்காது, இதுக்கும் மேல ரொம்ப ஆபத்து அதிகமாயிடுச்சுன்னு சொல்ல, நான் ஷீச்சியை கண்டுபிடிக்காம வர மாட்டேன், ஷீச்சியை கூட்டு வரேன் அப்படின்னு லூயன் அங்க இருந்து கிளம்பி போறான். தானிய கிடங்கு பத்திக்கிட்டு எரியுது. சல்பர் வேற மிச்சம் இல்லங்கிறதால இவங்களால போர்ல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரியுது. சோ இந்த அங்கிள் மத்த படையெல்லாம் கூட்டிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். இங்க வேஷாவ் மறுபடியும் வந்துடுறான். ஷீச்சியை கண்டுபிடிச்சிட்டீங்களா அங்க இருக்கிற தளபதி கிட்ட கேட்க, இன்னும் கண்டுபிடிக்கல, ஒருவேளை லூயன் கூட்டிட்டு ஓடி இருப்பானோ, கண்டிப்பா நேரம் ஓடி இருப்பான்னு சொல்ல, அவளை விடக்கூடாது, உயிரோடைய போனமாவும் என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு அவதான் ஹெல்ப் பண்றான்னு தெரியாம வேஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுலயும் ஒரு தளபதி இருக்கான். ஷீச்சி மேல ரொம்ப கோவமா இருக்கான் அந்த குடும்பத்து மேல. அவன் மட்டும் தனியா ஒரு ட்ராக்ல போய் தேட போயிடுறான். இங்க வேலைக்கார பொண்ணு இருக்கால, பப்ளி இருக்கால, அவகிட்ட தளபதி வந்து கேட்க ஆரம்பிக்கிறான், எங்க ஷீச்சி அப்படின்னு. ஷீச்சி இங்க இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக தான் கிளம்பி போனாங்க, சல்பர் எல்லாம் பத்த வச்சது அவங்கதான், இல்லனா என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல அங்க மேயர் வந்துடுறாரு. சல்பரை வச்சு வெடிகுண்டு செஞ்சு அணைய உடைச்சு அது மூலமா ஷிண்டு சிட்டி ஒட்டு மொத்தமா காலி பண்றதுக்கு லூயன் பிளான் பண்ணியிருந்தான். அது ஷீச்சி மேடம்க்கு தெரிஞ்சு போயிட்டு அதை தடுக்கிறதுக்காக அவங்கதான் சல்பரை பத்த வச்சாங்கன்னு சொல்ல, அவளா எங்களை காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணா அப்படின்னு வேஷாவ் கேக்குறான். ஆமா அவங்கதான் பண்ணாங்க, அவங்க ஒண்ணு விரும்பி இவங்க கூட ஓடி வரல, ஊருக்குள்ள ஒரு பொருளைய வேரோட இந்த மாதிரி லூயனும் அங்கிளும் ஏற்படுத்திருக்காங்க, அந்த பொண்ணை இங்க கட்டி போட்டுதான் வச்சிருந்தாங்க, இங்க இருக்கிறதெல்லாம் கூட பாருங்க அப்படின்னு சொல்ல, இது என்ன சீதனத்துல எலி இருக்கு அப்படின்னு வேஷாவ் கேக்குறான். அவன் வரைய தெரிஞ்சிருது. இல்ல சீதன பொருள் கிடைக்கலன்னு இதான் இப்போதைக்கு கொடுத்தாங்கன்னு வேலைக்கார பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப வேற அவளை கொல்றதுக்கு ஆள் அனுப்பி இருக்கீங்க, சீக்கிரமா போய் அவளை காப்பாத்துங்க அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கத்துறா. கரெக்டா வெளியே ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கேன்னு அந்த பாட்டில்ல இருந்து நம்ம ஷீச்சியே வெளியே வரா. இந்த தளபதியை பாத்துடுறா. தளபதி இங்க வாங்க சீக்கிரமா, இந்த இடத்துல சல்பர் இருந்தது, நான் பத்த வச்சுட்டேன், வெடிகுண்டு செய்ய முடியாதுன்னு சொல்ல, உடனே இந்த தளபதி கையில அம்பெடுத்து ஷீச்சியை கொல்றதுக்கு போயிட்டு இருக்கான். ஷீச்சி பயந்துட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. உன்னாலதான் என்னோட அப்பா, அங்கிள், தாத்தா அப்படின்னு எல்லாரும் இறந்து போனாங்க, உங்க குடும்பம் பண்ண துரோகத்தாலதான், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கையில இருந்து அம்ப விட இவ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அம்பு என்னாச்சு, ஷீச்சிக்கு என்னாச்சு அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஷீச்சி மட்டும் ஒருவேளை ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா அப்படின்னா ஷிண்டு சிட்டி ஒட்டு மொத்தமா க்ளோஸ் ஆயிருக்கும். வெய்ஷாவே கிட்டத்தட்ட அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப வெய்ஷாவ் தோக்காம ஜெயிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு காரணம் யாருன்னு பார்த்தா அது நம்ம ஷீச்சி தான். ஆனா இது இப்பதான் வெய்ஷாவுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த பையனுக்கு இன்னும் தெரியல. இந்த கதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஷீச்சி மேல இருக்கிற ஒரு பார்வை வெய்ஷாவுக்கு கம்ப்ளீட்டா மாற போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல நிறைய முக்கியமான சீன் இருக்குங்கிறதால மறக்காம எபிசோட் வந்ததுமே செக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.